எல்கேஜி பிள்ளைங்களும் யூகேஜி பிள்ளைங்களும் சண்டை போடுற மாதிரி பாசிசமும் பாயசமும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சீன் போட்டு இங்கே 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி காட்டுறீங்க. வாட் ப்ரோ, நாங்கள் ஏமாறோம்னு நினச்சிங்களா? இந்த மாதிரி இளிச்சவாய்த்தனமாக கேவலமாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க ப்ரோ, எங்களுக்கு அப்பட்டமாக தெரியுதுன்ட்டார். ஆனால் கூடுதலாக 2 பேரும் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்காக திமுகவும் பிஜேபியும் கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு சொன்னார்ல, எல்கேஜி யூகேஜின்னு. இது கூட ப்ரீகேஜி ஒன்று சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. யார் அந்த ப்ரீகேஜி? நாம் தமிழர். புரியுதுங்களா? எல்கேஜி ஒரு பக்கம், யூகேஜி ஒரு பக்கம், ப்ரீகேஜி ஒரு பக்கம்னா ஆதவர்ஜினா பால்வாடி பிள்ளையை பற்றி வேறு பேசிட்டு போயிட்டார். யார் பால்வாடி பிள்ளை? உதயநிதி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு எனக்கு எவ்வளோ பேர் நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்றது சொல்கிறாரு. அப்போது எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி பால்வாடி பிள்ளையும் சேர்ந்து தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய அக்கப்போர். ஏன் பால்வாடி பிள்ளைன்னு சொல்கிறோம் தெரியுங்களா? மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு உதயநிதி சொல்கிறாரு. புரியுதுங்களா? பால்வாடி பிள்ளையை யார் கொண்டு போய் ஸ்கூலில் விடுவா சொல்லுங்கள்? பால்வாடி பிள்ளையே விருப்பப்பட்டு ஸ்கூலுக்கு போகுமா? அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் விடுவாங்களா? அப்பா அம்மா கொண்டு போய் தான். அப்பா அம்மா எப்படி கொண்டு போய் பால்வாடி பிள்ளைய ஸ்கூலில் விட்டாங்களோ அதே போல் ஸ்டாலின் கொண்டு வந்து இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து அரசியல் உட்கார வச்சிட்டாப்ல.